ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நலமுடன் வாழ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிகம் சர்க்கரை சாப்பிடுபவரா? அப்படின்னா இந்த அறிகுறிகள் இருக்கான்னு முதல்ல பாருங்க. வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே சர்க்கரை விரும்பி சாப்பிடுபவர்கள் அதிகம். பெரும்பாலானோர் ஏதாவது நன்றாக சாப்பிட வேண்டும் என்ற ஆசை தோன்றினாலும், மனநிலை சரியில்லாமல் இருந்தாலும் அவர்கள் உடனே இனிப்புக்களையை வாங்கி சாப்பிடுகிறார்கள். ஆனால் இந்த பழக்கத்தால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரிக்கிறது. இதனால் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள். இப்படி அதிக சர்க்கரையை சாப்பிடுவதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதிக சர்க்கரை உட்கொள்வது ஆரோக்கியத்திற்கு ஆபத்தானது. இது இதயம், தோல், முடி, எலும்புகள், தசைகளை நேரடியாக பாதிக்கிறது. மேலும் மூளை உட்பட உடலின் மற்ற பாகங்களையுமே சேதப்படுத்துகிறது. எனவே சர்க்கரை மாற்றுக்களை தேடுவதும் தகவல் அறிந்து இருப்பதும் உங்களுடைய உடல் நலம், ஒட்டுமொத்த நல்வாழ்வை கட்டுப்படுத்துவது நல்லது. ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கிய ஆலோசகர்களை கேட்டறிந்து அவை சொல்லும் சில விஷயங்களை பின்பற்றினாலே இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் கொண்டு வர முடியும். அதிகப்படியான சர்க்கரை சாப்பிடுவதனால் உடலில் ஆற்றல் குறைய வழிவகுக்கும். அதைத் தொடர்ந்து திடீர் செயல் இழப்புகள் ஏற்படலாம். இது மனநிலை மற்றும் உற்பத்தி திறனையும் பாதிக்கலாம். ஏற்கனவே சொன்னபடி சர்க்கரை மனநிலையை பாதிக்கலாம். இதனால் அது விரைவாக உடலின் ஆரோக்கியத்தையும் மாற்றுகிறது. உடலில் உள்ள சுகரின் அளவுகளில் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. இது எரிச்சல், பதட்டம் மற்றும் மனநிலை மாற்றங்களுக்கு வழிவகுக்கிறது. இதனால் உடல் எடையும் அதிகரிக்கும். நீங்கள் அதிக சர்க்கரை சாப்பிடும்போது உங்களுடைய முகம் வீங்கி இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஏனெனில் அது தண்ணீரை தக்க வைக்கும். அதனால் உங்களின் முகம் சற்று வீங்க ஆரம்பிக்கும். அதிகப்படியான சர்க்கரை நுகர்வு முன்கூட்டியே வயதான மற்றும் வயது வந்தோருக்கான முகப்பருவுக்கு வழிவகுக்கும். இது மட்டுமல்லாமல் முகத்தில் சுருக்கங்கள் ஏற்பட்டுவிடும். இது தோலில் தடிப்புகளையுமே ஏற்படுத்திவிடும். அதிகமாக சுகர் சாப்பிடுவதால் காலையில் எழுந்தவுடன் பார்த்தால் உங்களுடைய உடல், கை, கால்கள் முழுவதுமே வீங்கியபடி இருக்கும். குறிப்பாக காலையில் அதிகப்படியான சர்க்கரை உட்கொள்ளல் செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதிக சர்க்கரையை உட்கொண்ட பிறகு இரவில் படுக்கையில் தூக்கமே வராது. ரொம்பவே கஷ்டப்பட்டு தூங்க வேண்டி இருக்கும். அதிக சர்க்கரை உட்கொள்ளும் மக்கள் யாருமே நல்ல தூக்கத்தையே தூங்க மாட்டார்கள். எவ்வளவு சர்க்கரை அதிகமாக சாப்பிடுகிறீர்கள் என்று சர்க்கரை பிரியர்களுக்கு ஒரு வரம்பு இருக்க வேண்டும். ஏனெனில் அவர்கள் எப்போதும் சர்க்கரை பசியை அனுபவிப்பார்கள். குறிப்பாக உணவுக்கு பிறகு கண்டிப்பாக ஏதாவது ஒரு இனிப்பை சாப்பிட்டே ஆவார்கள். ஆனால் இதில் ஒரு அளவை கடைபிடிப்பது நல்லது, அல்லது சாப்பிடாமல் இருப்பதும் நல்லதே. காரணம், உணவு உண்ட பின்பு இனிப்பு சாப்பிடுவதனால் உடலில் உள்ள சுகரின் அளவு சற்று அதிகமாகவே அதிகரிக்கும். இறுதியாக அதிகப்படியான சர்க்கரை உட்கொள்ளல் உடல் எடையை அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை மாற்றுக்களை சாப்பிடுவதற்கு பதிலாக பேரிச்சம்பழங்கள், திராட்சைகள், பழங்கள் என சுகரின் மாற்றாக எடுத்துக்கொள்ளுங்கள். அனைத்து அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களும் நிறைந்த ஒரு சீரான உணவை உண்ணுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.